நாங்கள் உங்களை பே காட்டி எலெக்ஷனுக்கு வருவோம், நாங்கள் பாராளுமன்றம் போவோம், நாங்கள் சம்பளம் எடுப்போம், நாங்கள் எதையும் செல்லுவோம், நீங்கள் கேளுங்க. இது அல்ல அரசியல், இது அல்ல விடுதலை, இது அல்ல விடுதலை போராட்டம். எந்த அரசியல் கட்சி குறைஞ்சது ஒரு மாசத்தில் ஒரு நாளைக்கு ஊர் வழியா போய் அந்த மக்களை சந்திச்சு பேசுது, உங்களோட பிரச்சனை கேட்குது? இத்தனையாயிரம் விடுதலை புலி போராளிகள் ரோட்டா கஷ்டப்படுறான், அவனை எல்லாத்தையும் உடனே கூப்பிட்டு வச்சு அவன் எல்லாமே பற்றி யாரோட கதைச்சு கேட்டது, அவன் இவ்வளவு கஷ்டப்படுறான், இவ்வளவு சவப்படுறான், அவனை கேட்டது, இதுகள் எல்லாத்தையும் யார் செய்யறது? இதுக்கு பொறுப்பா அரசியல் கட்சிகளா இல்லையா? இல்ல, நான் ஏனென்றால் இந்த விஷயத்தை சொல்றேன், உங்களால தான். நான் 74ஆம் ஆண்டு புன்னால சந்தையில பெரிய மாபெரும் மாநாடு நடந்தது. அந்த கூட்டத்துக்கு சின்ன ஸ்கூல்ல இருந்து வந்துறான் பட்டு போட்டு மாநாடு முடிய. அதுக்கு பிறகு எங்களோட வீட்டுல தமிழ் விடுதலை கூட்டம் பெரிய பணம் கட்டி வீட்டு எல்லாம் கட்டியும் தொடர்ந்து பெரிய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு பிறகு தான் நான் அரசியல்வாதியானேன். இன்னைக்கு அதே அதுக்கு பிறகு இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கதைக்கிறேன். எனக்கு என்றால் நாங்கள் செய்த அவ்வளவு தவறுன்னா, நாங்கள் விடுதலை போராட்டம், விடுதலை இயக்கம், ஆயுதம் செய்த அத்தையும் தவறு. ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி, இதை ஒரு சர்ச்சையான விஷயத்தை சொல்லி உங்களை இந்த விஷயத்த செய்வீங்களான்னு கேட்டுட்டு போறேன். ஏனென்றால் மிதவாத அரசியலை எதிர்த்து நாங்கள் எல்லாம் ஆயுதம் தூக்கி நாங்கள் ஆயுத போராட்டத்தை வெல்லுவோம்னு வந்தோம். அந்த பிறகு தமிழ் விடுதலை இயக்கம், நான் பங்கு பெற்ற இயக்கம், டெலோ, அண்ணன் தர்மலிங்கத்தையும் அண்ணன் ஆளாள சுங்கத்தையும் கொலை செய்தது. இன்று வரையும் தமிழ் விடுதலை இயக்கம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் அதை டெலோ இயக்கத்தில் கேட்டு அதுக்குரிய மன்னிப்பு கேட்காமல் அல்ல அதுக்குரிய விளக்கத்தை அளிக்காமல் நீங்கள் எப்படி அவர்களோட ஒரே களமாக இருக்க முடியும்? இதை உங்களால் செய்ய முடியுமா? இது ஒரு மனித உரிமை பற்றிய விஷயம் அல்லவா? இன்றைக்கு அவர்களை கொன்று போட்டு அதே அரசியல் இவர்கள் எப்படி செய்ய முடியும்? இந்த கேள்வி இருக்கல்ல, ஒரு கேள்வி நியாயம் என்பது இரண்டு தரப்புக்கும் அல்ல, தனிய ஒரு தரப்புக்காகவா? இதே கேள்வியை நாங்கள் இன்னும் சாதியம் பற்றி கதைக்கலாம். சாதியம் பற்றி யாராவது கேட்டிருக்கிறோமா? சாதியத்து நாங்கள் இவ்வளவும் கதைச்சு வந்து இவ்வளவு 30 வருஷத்துக்கு பிறகும் இன்று வரையில ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு சாதியத்துக்கு எதிராக தன்னுடைய பிரச்சாரங்களை செய்திச்சா? கணக்கு வேண்டாம் 10 கூட்டம் நடத்திச்சா? நாங்கள் விடுதலையை பற்றி பேசி முடிச்சு போட்டிருக்கிறோம். 10 கூட்டம் சாதியம் பற்றிய சரிபுலையை கதைச்சுச்சான். சாதியம் என்கிற சமூகத்தின் அடிமட்டத்தில் அடியில இருந்த முதலாவது பிரச்சனை. நாங்கள் போராட வழிகிட்டு இருந்த முதலாவது காரணமே சாதி வேறுபாடு இல்லை. இதோட எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு. குறைந்தபட்சம் இது ஒன்றை கதைப்போம். ஒரு இந்த அமைப்பு, இந்த இயக்கம் ஒரு 10 கூட்டம் நடந்துச்சு. அந்த தமிழர் விடுதலை கூட்டணி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 22ஆம் தேதி அடுத்த வருஷத்துக்கு இடையில யாழ்ப்பாணத்துல இலங்கையின் வடக்கு பகுதியில நீங்கள் 10 கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துல சாதியத்துக்கு எதிராக சாதியம் எப்படி உருவானது, சாதியத்தின் அடிப்படை என்ன, இது ஏன் இப்படி சீரழியுதுங்கிற சமூகம் என்று 10 கூட்டங்கள் நடத்தி கொண்டு வாருங்கோ. நான் கூட கட்சியில உறுப்பினர் சேர்ந்தேன். டெலோவை விட்டு எதிர்த்து வந்து வெளியில வந்து டெலோவைக்கு எதிரான அத்தனை விஷயங்களை உங்களுக்கு தந்து, ஆதாரங்களின் டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு தந்து, எல்லா விஷயமும் என்ன இருக்கு. ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் பிரச்சனை சாம கூட வர்றோம். விடுதலை போராட்டம் என்னன்றது நாங்க மறந்துட்டோம். அது இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் மறந்துட்டு அந்த விஷயத்தை அடுத்த வரையும் இந்த மாசத்துக்கு தமிழர் பகுதியில 10 கூட்டம் நடத்தி போட்டு வாங்கோ. எங்களோட இலங்கை தமிழர்களிடையே இருக்கிற சாதிய முரண்பாட்டுக்கான காரணங்கள் என்ன, அது சம்பந்தம் அறிவார்த்தம் என்ன, அந்த அறிவார்த்தத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அதை சொல்லாமல் நீங்கள் அடுத்த போயிடாது. இதுதான் விடுதலை போராட்டம், இதுதான் விடுதலை, சமூகத்தின் விடுதலையில இருந்து. அதுக்கு பிறகு வாங்குவோம், நான் உங்களோட கட்சியில சேர்ந்து உங்களுக்கு ஆதரவளிக்கிறேன். நன்றி.